தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, தமிழக காவல்துறையில் மொத்தம் 202 சப் இன்ஸ்பெக்டர், அதாவது சார்பு ஆய்வாளர் விரல் ரேகை பதிவு பணிக்கு தேர்வு செய்ய போகிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு TNUSRB அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பேஜஸ் இருக்குது. நான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது 29/8/2018 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கான மொத்த வேகன்சின்னு பார்த்தா 202 வேகன்சிஸ். இந்த 202 வேகன்சிஸில் 30% லேடிஸ்க்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கைகளுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. மற்ற 70% மற்ற கேட்டகரிக்கு பிரித்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன், அதாவது ஜாதி வாரியாக என்ன அலாட் பண்ணியிருக்கு, என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ பிரிச்சிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட் கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீம், MBC இவங்களுக்குலாம் 30 வருஷம், SC ST அப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 வருஷமும், டெஸ்டிடியூட் விடோ அவங்களுக்கு 35 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரிக்கெலாம் 45 இயர்ஸும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு 45 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது அறிவியல் பாடத்தில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 10+2+3 அந்த ஸ்கீமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் தமிழை ஒரு பாடமாக 10th ஸ்டாண்டர்ட்லையும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி படிக்கலைன்னா அவங்களுக்கு இந்த TNPSC கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் 2 இயர்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% இடங்கள் டிபார்ட்மெண்டல் கோட்டா, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அவங்களோட சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் அவங்க மேலே நல்ல ஒரு க்ளீன் ரெக்கார்டு இருக்கணும், எந்த பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது, எந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இன்னும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு, அதை நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது NOC வாங்கணும், அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ், ஜெண்டர், அப்புறம் டெஸ்டிடியூட் விடோஸ் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன கண்டிஷன், என்னென்ன இருக்கணும் அப்படி எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரை தான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் ஓப்பன் கோட்டா இல்லை டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணனா அவர் 1000 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயும் பே பண்ணலாம், இல்லை கேஷ் சேனல்லையும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல் டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எப்போ எல்லாமே அவங்களுக்கு மொபைலுக்கு SMS மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் அவங்களோட யூசர் ஐடி, லாகின், பாஸ்வேர்டு ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு 85 மார்க்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா GKக்கு 55 மார்க்ஸும், ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு 30 மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் NSS, NCC, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதுக்கெல்லாம் 5 மார்க்கும், வைவா ஓஸுக்கு 10 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் டீட்டெயிலாக என்னென்ன மார்க்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அந்த உடற்தகுதி கூறு என்னென்ன ஹைட்டு எப்படி இருக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மென்க்கு எவ்வளோ, இந்த மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்போது நீங்கள் கட்டாயம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிட்டன் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கண்டிப்பாக வைவா வாஸ் வந்து சென்னையில் வந்து நடக்கும். அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கே கிடையாது ஸ்பெஷல் மார்க்ஸ்னு சொல்லிட்டு என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இவங்களுக்குலாம் என்னென்ன மார்க்ஸ் வந்து என்னென்ன அலாட் பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29/8/2018 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட்டு 28/9/2018 அன்றைக்கி முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த ப்ரௌச்சர்னு இருக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்களா இதை பற்றியான முழுமையான தகவல்கள் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக இந்த சேனலில் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.